Dear team, welcome to Dream Beyond Training Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டஸ்ட்ரி ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 அண்ட் கோட் ஆன் ஐஆர் 2020 வித் சம் கேஸ் லா ரெஃபரன்சஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷன் அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1946 அண்ட் கோட் ஆன் ஐஆர் 2020 என்ன சொல்லியிருக்குன்ட்டோ பார்த்துடலாம். வாங்க. இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னாக்கா 1947 ஐடி ஆக்ட் நோட்டிஃபை பண்ண போது டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தது, அதுக்கப்புறம் வந்த கேஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜட்மெண்ட்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. தென் சுப்ரீம் கோர்ட் ஒரு எந்த ஒரு ஆக்டே இல்லை இதுக்குமே வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது எப்படின்னாக்கா ஃபார் எவர் அதுதான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வர்சஸ் ஏ ராஜப்பா அப்படின்ட்டு 1978 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட். ஈவன் கோட் ஆன் ஐஆர்ல கூட அதை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்கு பார்ப்போம். அந்த ஜட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், இது டெஃபினிஷனே வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. அது வரல ஒரு டெஃபினிஷன் இந்த 47 82 வரையிலும் ஒரு டெஃபினிஷன் இருந்தது. 82 வந்து பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வர்சஸ் ராஜப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2019 கோட் ஆன் ஐஆர் வந்தது. இட் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அதுலேயும் இந்த கேஸில் அவர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2020 கோட் ஆன் ஐஆர் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2J இண்டஸ்ட்ரி அப்படின்னா அண்டர் ஐடி ஆக்ட் 1947 2J வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற டெஃபினிஷன். இண்டஸ்ட்ரி அப்படின்ற டெஃபினிஷனை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா ஒன் இஸ் ஃபார் த எம்ப்ளாயர் அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ். இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்கள், நான் ஒரு ரெட் கலர் கோடு போட்டிருப்பேன். இந்த கோட்டுக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாயர் சம்மந்தப்பட்டது, இந்த கோட்டுக்கு அப்புறம் வந்து எம்ப்ளாயி சம்மந்தப்பட்டது, ரதர் ஒர்க்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐடி ஆக்ட்ல வந்து நம்ம எம்ப்ளாயி சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஓகே, இதில் பார்க்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரி மீன்ஸ் எனி பிஸ்னஸ், வியாபாரம், ட்ரேட், வர்த்தகம். அண்டர்டேக்கிங்னா லைக் ப்ராஜெக்ட், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி வரதெல்லாம் அண்டர்டேக்கிங்ஸ். மேனுஃபேக்சரிங், உற்பத்தி, ஆர் காலிங் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், இதுவரையில் வந்து எம்ப்ளாயர் பார்ட். அதுக்கப்புறம் அதே போல் எம்ப்ளாயி சைடில் வந்து இன்க்ளூட்ஸ் எனி காலிங் அண்ட் சர்வீஸ், சேவைகள், எம்ப்ளாய்மெண்ட், பணி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினை, இண்டஸ்ட்ரியல் ஆக்குபேஷன் ஆர் அவகேஷன். அவகேஷன்னாக என்னது? வாழ்வாதாரத்துக்காக எந்த ஒரு தொழில் செய்தாலும் ஆஃப் ஒர்க்மேன். ஸோ எம்ப்ளாயர் சைடு அண்ட் ஒர்க்மேன் சைடு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்ன மாதிரி இட் ரிலேட்ஸ் டு த எம்ப்ளாயர். இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபார் த எம்ப்ளாயர் சைடில் எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணால் தட் வில் கம் அண்டர் த இண்டஸ்ட்ரி. அண்ட் ஒர்க்மேன் சைடில் எது இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி, எந்தெந்த வேலை செய்கிறவங்களாம் ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்தாங்கன்னா அந்த வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் வந்து வில் பி கால்ட் அஸ் எ இண்டஸ்ட்ரி. அண்ட் இது நமக்கு எங்கே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் எம்ப்ளாயீஸ் வர்சஸ் ஜிம்கானா கிளப். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பற்றி இந்த 8, 9 இது 9 என்னது? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ், ட்ரேட் 2, அண்டர்டேக்கிங் 3, மேனுஃபேக்சர் 4, காலிங் 5. இது பிளஸ் காலிங், சர்வீஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஹேண்டிகிராஃப்ட், இண்டஸ்ட்ரியல் ஆக்குபேஷன் ஆர் அவகேஷன். ஒவ்வொன்றையுமே வந்து என்னன்னாக்கா அந்த சுப்ரீம் கோர்ட் கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டீடைல் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் மெட்ராஸ் ஜிம்கானா கிளப். இப்போ இந்த பழைய கேஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பட்ஜ் அண்ட் பட்ஜ் கேஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1953 47 வந்து ஐடி ஆக்ட் வந்தது, 48 நோட்டிஃபை ஆச்சு. அண்ட் வித்தின் 5 years இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தது. அந்த கேஸில் என்னன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் ஹெட் கிளர்க் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வெதர் தே வில் பி கவர்ட் அண்டர் ஐடி ஆக்ட். இன்னும் சொல்ல போனாங்க ஒரு ஆக்ட் நம்ம இண்டஸ்ட்ரி கவர் ஆகுமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஆக்ட் அப்ளிகபிலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்க்கணும், வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு மை இண்டஸ்ட்ரி ஆர் நாட். அதுக்கப்புறம் வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு மீ ஆர் நாட் ஆஸ் எ ஒர்க்மேன். ஏன்னா பழைய இதில் எல்லாமே ஒர்க்மேன் அப்படின்னா இப்போ தான் கோட் ஆன் ஐஆர் கோட் ஆன் வேஜில் வந்து ஒரு யூனிஃபார்ம் டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. முன்னே எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப்னாக்கா அப் டு 15,000 rupees, இஎஸ்சி ஆக்ட்னா அப் டு 21,000 rupees. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இது இருக்கும். ஈவன் ஐடி ஆக்ட் எடுத்தோம்னா ஒர்க்மென் அப்படின்றவங்க மட்டும் தான் இதில் வருவாங்க. மற்ற லைக் சூப்பர்வைசர், மேனேஜர்லாம் வந்து இந்த ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அதில் நம்ம எப்பவுமே என்ன பார்க்கணும், வெதர் த ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு மை எஸ்டாப்ளிஷ்மெண்ட். செகண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆனாலும் வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு மீ ஆர் நாட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா சார் இது வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற டெஃபினிஷனில் வரும் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் என்னன்னா வராது அப்படின்னு
இது போட்டாங்க, எதே டிஸ்பியூட் போட்டாங்க. 1953 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாக்கா, இட் இஸ் கம்பேரபிள் டு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, தேர்ஃபோர் இட் வில் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஐடி ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அண்ட் கிளர்க் எல்லாருமே வந்து தே ஆர் கவர்ட் அண்டர் த ஆக்ட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தென் கார்பரேஷன் ஆஃப் சிட்டி அகைன் இதுவும் வந்து என்னன்னாக்கா சாவரின் ஃபங்க்ஷன் இல்லை வந்து நான் ப்ராஃபிட்டபிள் பண்ணுறாங்க சார் இல்லையா, முனிசிபாலிட்டியோட வேலை தானே இது பண்ணுறது, கிளீனிங் அண்டு சிவரேஜ் பண்ணுறது. அப்படின் போது இதுவும் வராது அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட் ஃபைட் பண்ணாங்க. பட் இதுலையும் கோர்ட் என்ன சொல்லியிருந்தா இட் இஸ் ஹெல்ட் டு பி அன் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன். அடுத்தது பார்க்க போனோம்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ். ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் ஹோம்லாம் வராது சார் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இதுலேயும் கோர்ட் என்ன சொல்லியிருந்தா இட் இஸ் ஹெல்ட் டு ஹாஸ்பிட்டல் ஹெல்ட் டு பி அன் இண்டஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ் பண்ணாதான் இட் வில் நாட் பி கவர்ட் அண்டர் இண்டஸ்ட்ரி. பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வித் ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை கமர்ஷியல் பேசிஸ்ல பண்றாங்க அப்படின்றதால தட் வில் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதே அடுத்தது சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் அதுலேயும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இஃப் சர்வீஸ் இஸ் ப்ரொவைடட் ஆன் கமர்ஷியல் பேசிஸ் அப்படின்னாக்கா then it will fall under the industry, and if free services are provided like sovereign function for the public then it is not an industry அப்படின்னு தெளிவா வந்து சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் கேஸ்ல டெல்லி ஹைகோர்ட் has given the judgment. தென் அடுத்தது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா பிசிக்கல் ஒர்க் கிடையாது, இன்டெலெக்சுவல் ஒர்க் இல்லையா. அதனால என்னன்னாக்கா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கேஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி அண்ட் டீச்சர்ஸ் அவங்கலாம் வந்து இதில் வரமாட்டாங்க, ஐடியாக்கில் வரமாட்டாங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி வந்து இஸ் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் டு த பீப்புள், அதனால வராது அப்படின்ட்டு கோர்ட் என்ன கொடுத்துருக்கு, டெல்லி ஹைகோர்ட் ஹஸ் கிவன் த ஜட்ஜ்மெண்ட். யூனிவர்சிட்டி ரிசர்ச் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் வராது. தென் மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ கிளப் என்னன்னா அவங்களோட மெம்பர்ஸுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுறாங்க, அதனால இட் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தாங்க. பட் லேட்டர் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னாக்கா சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது வந்து பிஃபோர் 1978 எது இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வரும், ப்ராஃபிட்டில் பண்ணால் ஐ மீன் கமர்ஷியலாக பண்ணால் வரும், இல்லை ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தா வராது, இப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டில் என்னன்னாக்கா சீவேஜ் போர்டு வர்சஸ் ஏ ராஜப்பா 1978 இன்னைக்கும் இந்த கேஸில் தான் ரெஃபரன்ஸில் இருக்குது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது கிருஷ்ண ஐயர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஜட்ஜி கொடுத்தாரு, நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் அவர் என்ன சொன்னார்னா யூ கண்டக்ட் ட்ரிபிள் டெஸ்ட் ஆர் டாமினன்ட் டெஸ்ட். ட்ரிபிள் டெஸ்ட் என்னன்னா 3 டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் இஃப் இட் இஸ் பாசிங் அப்படின்னா தென் இட் வில் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதர்வைஸ் இட் வில் நாட் பாஸ், இல்லை இட் வில் நாட் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இப்போ ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்றது என்ன, ட்ரிபிள் டெஸ்ட் ஆர் டாமினன்ட் டெஸ்ட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, பயந்துடாதீங்க, இது ஒன்றுமே கிடையாது. சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் கேரிட் அவுட் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை எனி ஒர்க் பிளேஸில் வந்து சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்றாங்க அண்ட் தெர் இஸ் அ கோஆபரேஷன் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. கோஆபரேஷனா சார் ஒற்றுமையா யூனியன் அப்படின்றது கிடையாது, 2 பேரோட கூட்டு முயற்சி. இதுக்கும் யூனியனுக்கும் நீங்க வந்து சார் யூனியன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால தெர் இஸ் நோ கோஆபரேஷன். இங்க வந்து சின்ஸ் தெர் இஸ் நோ கோஆபரேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அப்படி சொல்லாமானா இந்த கோஆபரேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி எதுக்குன்னா வேலை சம்பந்தமானது. ஓகே, ஐயாரை நம்ம கொண்டு வர வேண்டாம். தென் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். இங்கே தான் மனித தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு இஃப் தே ஆர் ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த அப்படின்னாக்கா தென் இந்த 3 டெஸ்ட்டுமே பாஸ் ஆனால் இது வந்து வில் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து வெதர் கேபிட்டல் இஸ் இன்வெஸ்டட் ஆர் நாட், நீங்கள் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணல சார் அப்படின்னாலும் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னாலும் கிடையாது, ஆர் ப்ராஃபிட் மோட்டிவ் ஆர் நாட் அப்படின்னாலும் கிடையாது அப்படின்னு ட்ரிபிள் டெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1982ல இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தே மேட் அன் அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ல இண்டஸ்ட்ரி அப்படின்ற டெஃபினிஷனே மாத்திட்டாங்க பேஸ்ட் ஆன் த ட்ரிபிள் டெஸ்ட். ஸோ முதல்ல நம்ம பார்த்த டெஃபினிஷன் வேற 1947 ஐடி ஆக்ட்ல இல்லையா. இப்போ 1982 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி மீன்ஸ் எனி சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கேரிட் ஆன் வந்துடுச்சிங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் triple test. Then by cooperation between employer and his workmen, second test. Okay, whether such workmen are employed by such employer directly, அதாவது whether it is contractor இல்ல on roll employees இல்ல through agency, it is not relevant. Anybody employer and workman in நடுவுல there is a cooperation, second test pass ஆயிடுது. Then
for the production, supply or distribution of goods and service with a view to satisfy human wants. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வர்சஸ் ஏ ராஜப்பா 1978 கேஸ்ல வந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ண ட்ரிபிள் டெஸ்ட்ல மூணு பாயிண்ட்டுமே இதே கவர்டு. இங்க பாருங்க, நாட் பீயிங், வாண்ட் ஆர் விஷிங் விச் ஆர் மியர்லி ஸ்பிரிச்சுவல் ஆர் ரிலீஜியஸ் நேச்சர். இப்போ வந்து ரிலீஜியஸ் நேச்சரா இருந்தாக்கா அது வந்து சார் இது ஹியூமன் வான்ஸ் தானே அப்படின்னா அது வராது. ஓகே, அடுத்தது பாருங்க, வெதர் ஆர் நாட் கேபிட்டல் ஹாஸ் பீன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. கேபிட்டல், ஏன்னா கேபிட்டல் இல்லாம எந்த ஒரு பிசினஸுமே நடக்காது இல்லைங்களா. ஓகே, இதுல வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு பிசினஸ் எப்படி ஷார்ட்டா எது சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், முனிசிபாலிட்டி, சிவரேஜ் போர்டு, இது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லை இல்லையா. இது வந்து யார் பண்றது, இந்த கவர்மெண்ட் டஸ். ஸோ இதுல கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் இஸ் இன்வெஸ்டட் ஆர் நாட். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, வெதர் சச் ஆக்டிவிட்டி இஸ் கேரிட் ஆன் வித் த மோட்டிவ் டு மேக் எனி கெயின் ஆர் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவாவோ இல்லை சேவை மனப்பான்மையோட பண்ணாலும் இந்த ட்ரிபிள் டெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா இட் வில் கம் அண்டர் த ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்க்ளூட்ஸ் இதெல்லாம் activity of the dock labor board, then any activity relating to promotion of sales, business or both carried on by establishment does not include. ஒரு 8-9 பாயிண்ட் என்னன்னா does not include அப்படின்னு டெஃபினிஷன்ல வந்து இதெல்லாம் அக்ரிகல்ச்சுரல் ஆப்ரேஷன். இப்போ என்னன்னா இஃப் இன்டகிரேட்டடா பண்றாங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு தோட்டம் வச்சிருக்கேன், அதுலயே கரும்பு ஆடுறதுக்கான ஒரு மிஷின் இல்லை ஒரு சின்ன ஒரு மினி இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சிருக்கேன், ஒரு ஆலை வச்சிருக்கேன், கரும்பு ஆலை வச்சிருக்கேன். இந்த கரும்பு ஆலை கம் அக்ரிகல்ச்சர், நம்ம வந்து ஃபார்மிங் லேண்ட் இருக்கு, அதெல்லாம் கரும்பு விளைய வைக்கிறேன். இப்போ கரும்பு விளைய வச்சு நான் என்னுடைய கரும்பை மட்டும் நான் ஆடிக்கினேன் அப்படின்னா தென் அந்த கரும்பு ஆலை வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இதுல வராது. பட் ப்ரிடாமினன்ட்லி இல்லை டாமினன்ட் ஃபேக்டரா நான் எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் நான் கரும்பு சாறு ஆடி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இட் பிகம்ஸ் எ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. அப்படின்னும் போது ரெண்டா பிரிச்சிருவாங்க. இது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில வராது. பட் த பார்ட் எது, இந்த கரும்பு ஆலை இருக்கு இல்லைங்களா, அந்த கரும்பு ஆலை இருக்கிற ஏரியா இல்லை அங்க ஒர்க் பண்ற ஆளுங்க மட்டும் வில் பி கவர்டுன்றத ரதர் இண்டஸ்ட்ரின்ற டெஃபினிஷன்ல வரும் அண்ட் ஐடியாக்ல வருவாங்க. தென் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸ், எஜுகேஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காதி கிராஃப்ட், கவர்மெண்ட் சாவரின் ஃபங்க்ஷன். சாவரின் ஃபங்க்ஷன் மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பொது சேவை மைண்ட் செட்டோட பண்றாங்க இல்லையா, லைக் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து. தென் டொமஸ்டிக் சர்வீசஸ், ப்ரொஃபஷன் வேர் லெஸ் தென் 10 எம்ப்ளாயீஸ் ஆர் எம்ப்ளாய்டு. சப்போஸ் நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எங்க வந்து நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன், பட் 5 பேர் 6 பேர் ஒர்க் பண்றாங்க என் கீழே அப்படின் போது லெஸ் தென் 10 பீப்புள் இல்லைங்களா. தோ ஐ ப்ரொவைட் சர்வீஸ் பட் லெஸ் தென் 10 பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னும் போது இட் வில் நாட் பி அன் இண்டஸ்ட்ரி. அதே போல எனி ஆக்டிவிட்டி ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டில 10 பேர் கீழே வேலை செய்யறாங்கனாக்கா தட் வில் நாட் பி கவர்ட் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், சாரி இண்டஸ்ட்ரி அப்படின்ற டெஃபினிஷன்ல வராது அப்படின்ட்டு 1982ல அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2019ல வந்து ஒரு டிராஃப்ட் கோட் ஆன் ஐஆர் வந்தது. 2019ல வந்த டிராஃப்ட் கோட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் சஜஸ்டட் பை இது கிடையாது. நம்முடைய பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டில் வந்து பண்ணது வரல. பட் இந்த டெஃபினிஷன்ல இருந்ததை அப்படியே எடுத்து போட்டாங்க. இது 1982 டெஃபினிஷன் இல்லை, இதுல இருந்த மாதிரி இன்க்ளூட்ல ஒரு 2 பாயிண்ட்டும் டஸ் நாட் இன்க்ளூட்ல ஒரு 8 பாயிண்ட்டும் எடுத்து 2019 கோட் ஆன் ஐஆர்ல வந்து போட்டிருந்தாங்க. தென் இட் வென்ட் டு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில வந்து தெளிவா வாட் த கமிட்டி செட் இஸ் பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வர்சஸ் ராஜப்பா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஷுட் பி கன்சிடர்ட். அதுதான் பண்ணணுமே தவிர பட் இந்த கோடான் ஐயர்ல இந்த எக்ஸ்க்ளூஷன் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்ட்டு இந்த 8 பாயிண்ட் 9 பாயிண்ட்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. தென் 2020ல அனதர் கோடான் ஐயர் அதாவது ரிவைஸ்டு வெர்ஷன் வந்தது. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து தே சஜஸ்டட் அரௌண்ட் 40 கரெக்ஷன்ஸ் ஆர் அமெண்ட்மெண்ட் டு த டிராஃப்ட் கோடான் ஐஆர் 2019. ஸோ அந்த 40ல வந்து இது ஒன்று. சின்ஸ் இன்னைக்கு நம்முடைய டாபிக் இண்டஸ்ட்ரின்றதால அதை நான் வந்து ரெஃபர் பண்றேன். ஓகே, இதுல கோடான் ஐஆர் 2020ல என்னன்னாக்கா சேம் டெஃபினிஷன் தான். இதே தான் இதுல வந்து இல்லைங்களா. இண்டஸ்ட்ரி மீன்ஸ் எனி சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கேரிட் ஆன் பை கோஆபரேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அண்ட் ப்ரொடக்ஷன் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே. அண்ட் என்னன்னாக்கா டஸ் நாட் இன்க்ளூட்ல இங்க 8 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 8ல இருந்து ரெடியூஸ் டு ஒன்லி 3 பாயிண்ட்.
except in the 3 triple test pass ஆகிற எல்லாமே will be an industry. இந்த triple testல என்ன இதில் பாருங்க 3 இண்டஸ்ட்ரி என்னது institution owned or managed by organization only or substantially engaged in any charitable society, social or philanthropic service. Only charity institution are owned by the organization. First. Second, any activity of the appropriate government relate to the sovereign functions. ரெண்டாவது மூணாவது domestic services. நாலு வந்து any other activity as may be notified by the central government. ஸோ இப்போதைக்கு மூணு தான். ஒன்று டொமஸ்டிக், அதை விட்டுருங்க. 2 பாயிண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெயின்லி எது சேரிட்டபிள். செகண்ட் என்னக்கா கவர்மெண்டோட சாவரின் ஃபங்க்ஷன். இது 2 தான் வந்து டஸ் நாட் இன்க்ளூட். ரெஸ்ட் எல்லாமே வந்து என்னன்னா வில் பி இன்க்ளூடட். இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேஸ்ல பாருங்க ஸ்ரீ கோபால் கிருஷ்ணா கோஸ்லானா நம்ம கோசாலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாடுகளை பராமரிக்கிறோம். அந்த ஒரு இதில் 2021 வந்து ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மேனேஜ்மெண்ட் பிசைட்ஸ் பேயிங் ரெகுலர் சேலரி டு த ஒர்க்மேன், மேனேஜ்மெண்ட் யூஸ் டு செல் மில்க் ப்ராடக்ட்ஸ், கவு டங், காஃப் எக்ஸெட்ரா டு எர்ன் ப்ராஃபிட். ஸோ இது வந்து சேரிட்டபிளாக இருந்தாலும் இதில் என்னன்னாக்கா சேரிட்டபிளாக இருந்து இதுலேயும் வந்து ப்ராஃபிட் மோட்டிவாக இருந்ததுனாக்கா தென் இட் வில் ஃபால் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. செகண்ட், religious establishment involved in commercial activity. religious establishmentலயும் ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இருந்ததுனாக்கா then that will fall under the definition of industry. except இது மீதி எல்லாமே வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியில கவர் ஆகிடும் அப்படின்றது. That's all about today topic. Please post your comments. See you with new another interesting topic. Till then, bye bye.